ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிடிஎஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஸ்காவும் கறி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கோழிக்கறி, இந்த மாதிரி கறியோட தயிர் சேர்க்கும் போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சது, கசகசா முந்திரியும் போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் போதுமான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட்டை லவங்க பொடி போதுமான அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாங்க முதல்ல குஸ்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டையும் ஏலக்காயும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போதுமான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போடணும். பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. தக்காளி போதுமான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது உங்களுக்கு வாசம் கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். அடுப்பு வந்து மீடியம்னு வச்சுக்கோங்க. வாசத்துக்கு புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியமில் வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து அரிசியிலேருந்து 2 மடங்கு, அதாவது அரிசி 1 டம்ளர்னால் தண்ணி 2 டம்ளர், அந்த மாதிரி கணக்கு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ரெடியாகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே குருமா செஞ்சிடலாம். இதுக்கு வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து அடுப்பில் இது மாற்றி வச்சுட்டு இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம குருமா ரெடி செஞ்சிடலாம். வாங்க, குருமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் போதுமான அளவு ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு, அதாவது தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் குஸ்கா இன்னும் கொதி வரலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது 2 அடுப்பில் செய்யும் போது உங்களுக்கு குஸ்காவும் ரெடி ஆகிடும், குருமாவும் ரெடி ஆகிடும். 2 ஒரே இதில் முடிஞ்சிடும். இன்னும் கொதி வரல, பார்த்திங்கன்னா தெரியுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் வரும். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டேன். அடுத்து நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகா போட்டு
ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த சிக்கனை எடுத்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இன்னும் அல்டிமேட்டாக வரும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அதில் கலந்த சிக்கனை வந்து நல்ல மசாலா எல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம குஸ்கா என்னாச்சுன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குஸ்காவில் உலை வருது. இப்போ ஊற வச்ச அரிசியை அதை சேர்க்கறதுக்கு டைம். நல்லா உலை வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேங்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை முந்திரி கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. அரைச்ச தேங்காயோட மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு அரைக்கணும். குஸ்கா நல்லா கொதிச்சிச்சு பாருங்களேன். குருமாவும் நல்லா கொதிக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. அரைச்சி வச்ச தேங்காயில் மல்லித்தூள் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த எப்படி சொல்லுது, நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ குஸ்கா வந்து தம் வைக்கிற டைமுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது, சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. தம் வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா பழைய தோசை சட்டி, ரெண்டுமே நல்லா வாசனையாக இருக்குது. தம் வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பழைய தோசை சட்டி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க தோசை சட்டி எடுத்துட்டு நீங்கள் அதை அடுப்பில் வச்சு அதை தம் வச்சுக்கலாம். அது நான் எப்படின்னு சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது நல்லா வந்துருச்சு. இப்போ சாப்பாடு குஸ்காவும் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி தோசை சட்டி, பழைய தோசை சட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஓகே, இப்போ குஸ்கா ரெடி ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது தம் ஆகிற மாதிரி உங்களுக்கு மேலே ஹீட் ஆகும், கீழே உங்களுக்கு ஹீட் ஆகும். கொஞ்சம் புதினா போட்டு அதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருமாவும் கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி விடுங்க, எல்லா பக்கம் மசாலா போடுற மாதிரி. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும், நல்லா கொதி வந்துடும் பாருங்கள். இப்போ குஸ்காவும் நல்லா பரட்டி விடணும், அதுக்கு டைம். ஏன்னா குஸ்கா வந்து தம் ஆயிடுச்சுனாக்கா பரட்டி விட்டால் தான் அந்த எல்லா பக்கமும் நல்லா வெந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ குருமா நல்லா கொதிக்குது பாருங்கள். வாங்க குஸ்காவை நம்ம பரட்டி விடலாம். தம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக அடியோடு பரட்டி விடணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு குஸ்மாவும். நல்லா பரட்டி விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ குஸ்கா சர்வ் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. கறியும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. குழம்பு அதுக்கு மேலே நல்லா வாசனையாக இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டுமே ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க பாருங்கள். சர்வ் பண்ணிங்க. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக, சாப்பாடு நல்லாயிருக்கு, குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Thank you.